கொடைரோடு அருகே அரசு மதுபான பாரில் பயங்கர மோதலில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தாக்குதலுக்குள்ளான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அடுத்த பள்ளப்பட்டி அருகே கவுண்டன்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த அருண் என்பவர் பள்ளப்பட்டி சிப்காட் வளாகத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு அருண் என்பவர் சிப்காட் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கொடைரோடு அடுத்த ராஜதானி கோட்டையை சேர்ந்த மனோஜ்குமார், பள்ளப்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த மருதுபாண்டி மற்றும் தீபக் ஆகியோர் அருணிடம் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட மோதலில் அருணை பீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அருண் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அம்மைய நாயக்கனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குருவுத்தாய் வழக்கு பதிவு செய்து மனோஜ்குமார், மருதுபாண்டி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள தீபக் என்பவரை தேடி வருகின்றனர். செம்மரக்கட்டைகளை கடத்துவதற்காக காட்டில் வெட்டி பதுக்கி வைத்தவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுமார் 800 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனத்துறையினருக்கு காப்புக்காட்டில் செம்மர மரங்களை வெட்டி பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கள்ளப்பாடி முதலியார் ஏரியில் குடியாத்தம் வனத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த வாணியங்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டபோது செம்மரத்தை வெட்டி கடத்துவதற்காக பதுக்கி வைத்துள்ளது விசாரணைகள் தெரியவந்தது. பின்னர் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள 800 கிலோ எடை கொண்ட செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த குடியாத்தம் வனத்துறையினர் முனிராஜை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் கடத்துவதற்காக காட்டில் பதுக்கி வைத்தது பறிமுதல் செய்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை அருகே ஊர் கணக்கை காட்டாத நாட்டாமையை தாக்கிய புகாரில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த வெப்பாளம்பட்டியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவர் ஊர் நாட்டாராக உள்ளார். அதே பகுதியை சார்ந்த பிரபாகரன் தர்மகர்த்தாவாக உள்ளார். ஏற்கனவே இருவருக்கும் ஊர் கணக்கு விஷயத்தில் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெப்பாளம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் கோவிந்தசாமி மகன் வசந்தகுமார், கோவிந்தசாமி மற்றும் அவரது சித்தி ஆகிய மூவரும் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பிரபாகரன் உள்ளிட்டோர் ஊர் கணக்கை ஏன் காட்டவில்லை என்று கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் மூவரையும் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதில் காயமடைந்தவர்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வசந்தகுமார் ஊத்தங்கரை போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் ஊர் தர்மகர்த்தா பிரபாகரன், சக்திவேல், விஸ்வா, சக்தி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று முன் விரோதத்தில் பாண்டித்துரை, ராஜீவ்காந்தி, சூரியமூர்த்தி, பிரவீனா ஆகியோர் தன்னையும் தன் மனைவி உமாராணியையும் தாக்கியதாக பிரபாகரன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் 2 வீடுகளில் 38 பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளைப்போன வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு குமளன்குட்டை அடுத்த செல்வம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐடி ஊழியர் மகேஷ்குமார். இவரது வீட்டின் அருகாமையில் சண்முகம் என்பவரும் வசித்து வருகிறார். இந்நிலையில் இருவரது வீட்டிலும் வைக்கப்பட்டிருந்த தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து ஈரோடு வீரப்பன் சத்திரம் போலீசார் தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன், ஸ்ரீ சிவசங்கர், கோகுல்ராஜ் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 38 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பத்திரமாக மீட்டு கைது செய்யப்பட்ட 18 வயது இளைஞர்களை ஈரோடு கிளை சிறையிலும் 17 வயது சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். உடுமலையில் மேற்கூரையில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்க சென்ற 7ஆம் வகுப்பு மாணவன் உயர்மின் அழுத்த மின்சாரம் தாக்கியதில் பலத்த காயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஏரிபாளையம் பகுதியை சார்ந்த குருராஜ் என்பவரது மகன் பிரபு தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் பிரபு ஏரிபாளையம் மின்சார அலுவலகம் அருகில் உள்ள இடத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அருகிலுள்ள ஷெட்டின் மேல் பந்து விழுந்துள்ளது. அதனை எடுக்க சிறுவன் பிரபு ஷெட்டின் மேல் ஏறி பந்தை எடுத்தபோது அருகே இருந்த உயரழுத்த மின்சாரம் கம்பி உரசியதில் எதிர்பாராத விதமாக சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து பலத்த காயமடைந்தார். உடனடியாக சிறுவனை அருகில் உள்ளவர்கள் மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு சிறுவன் கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.